Hi viewers, crochetல இந்த block square எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். First block work பண்ண போறோம். round 1ல இருக்க first block. இதுக்கு வந்து 7 chains போட்டுக்கணும். 4th chainல இருந்து ஒரு double crochet போட்டு வர போறோம். அதுக்கு அடுத்து இருக்க 3 chainலயும் ஒரு double crochet போடணும். இது வந்து block 1. இதில் வந்து ஒவ்வொரு பிளாக்கையும் நம்ம பிளாக்காக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ ரவுண்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு செயின் 3 போட்டுக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக போட்ட செயின் 3 போஸ்ட்டில் 3 டபுள் க்ராஷெட்ஸ் போடணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த செயின் 3 போடுறோம் இல்லையா, அங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதில் ஒரு டபுள் க்ராஷெட் அந்த ஒரு செயின் 3யை வந்து போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கடைசியாக போட்ட செயின் 3 போஸ்ட்டில் 3 டபுள் க்ராஷெட்ஸ் போடணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரவுண்ட் 2. 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடணும். இப்போ பிளாக் 2 வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ நம்ம பிளாக் 3 போடலாம். 6 செயின்ஸ் போட்டுக்கணும். 4th செயினில் ஒரு டபுள் க்ராஷெட். அடுத்து இருக்க 2 செயின்லேயும் ஒரு டபுள் க்ராஷெட். பிளாக் 1 ஓட அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் 3 போஸ்ட் இருக்கும். அந்த செயின் 3 போஸ்ட்குள்ளே தான் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த பிளாக் 3யை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பிளாக் 4 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல அந்த செயின் 3 போஸ்ட்லேயே 3 டபுள் க்ராஷெட் போடணும். 1 2 3. இப்போ 3 செயின்ஸ் போட்டுட்டு அதே இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடணும். பிளாக் 4 கம்ப்ளீட் ஆயாச்சு. பிளாக் 5 வந்து பிளாக் 3 மாதிரியே 6 செயின்ஸ் போட்டுட்டு 4th செயின்லேருந்து ஒரு டபுள் க்ராஷெட் போட்டுட்டு வரணும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற செயின் 3 போஸ்ட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ரவுண்ட் 3 முடிஞ்சாச்சு. ரவுண்ட் 3ல் பிளாக் 6ல் அட்டாச் பண்ணுங்கள் யானை. பிளாக் 4 மாதிரியே தான் 3 செயின்ஸ் போட்டுட்டு 3 டபுள் க்ராஷெட் போட்டுட்டு அகெயின் 3 செயின்ஸ் போட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ பிளாக் 7 பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல 3 செயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து 3 டபுள் க்ராஷெட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஒன் 2 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதே இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு பிளாக் 7 கம்ப்ளீட் பண்ணிடணும். பிளாக் 8 வந்து பிளாக் 3 மாதிரியே 6 செயின்ஸ் போட்டு 4th செயின்லேருந்து ஒரு டபுள் க்ராஷெட் போட்டுட்டு கீழே இருக்கிற பிளாக்கில் ஆப்போசிட் சைடில் செயின் 3 போஸ்ட் இருக்கும், அங்கே ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். அடுத்து பிளாக் 9க்கு செயின் 3 போட்டுட்டு அந்த செயின் 3 போஸ்ட்டில் 3 டபுள் க்ராஷெட்ஸ் போட போகிறோம். டபுள் க்ராஷெட்ஸ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் 3 போஸ்ட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடணும். பிளாக் 10 வந்து பிளாக் 4 ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 3 போட்டுட்டு 3 டபுள் க்ராஷெட், அதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுடணும். பிளாக் 11 12 13 வந்து நம்ம ஆல்ரெடி 7 ஒர்க் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி போடணும். சைடில் இருக்க செயின் 3 போஸ்ட்டில் 3 டபுள் க்ராஷெட், செயின் 3 ஸ்லிட் ஸ்டிச். இப்போ பிளாக் 12 வந்து பிளாக் 3 மாதிரி 6 செயின்ஸ் போட்டுட்டு
4th 5th 6th செயினில் ஒரு டபுள் crochet போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க செயின் 3 போஸ்டில் ஸ்லிட் ஸ்டிச். மறுபடியும் செயின் 3 போட்டு இப்போ பிளாக் 9 எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி 3 டபுள் crochets போடணும். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிட் ஸ்டிச். ஸோ ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா yarns கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இதை தச்சிடலாம். இது வந்து ஃபினிஷ் பண்ணது வந்து பிளாக் 13, இது பிளாக் 12. ஸோ இப்போ நம்ம பிளாக் 12 தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணது வந்து yarn இப்படி இருக்கு இல்லையா, இது 13, இது 12. மோஸ்ட்லி வந்து இந்த செயின் 3 போஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4 வந்து ரவுண்ட் 3 ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிளாக் 12 நான் புது yarn அட்டாச் பண்ணி 3 செயின்ஸ் போட்டு 3 டபுள் crochet அகெயின் 3 செயின்ஸ் ஸ்லிட் ஸ்டிச். இது வந்து பிளாக் 4. இதுக்கு அப்படியே இருக்க ஆப்போசிட்லேயும் அதே பிளாக் 4 ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் 7 ரிப்பீட் பண்ணுறீங்க. பிளாக் 7 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். அதுக்கு அடுத்து இருக்க கார்னர் பிளாக் வரும், அங்கே வந்து பிளாக் 3 ரிப்பீட் பண்ணுவீங்க. அந்த கார்னர்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிளாக் 7, 9, 11, 13 இதன் 4 பிளாக்கையும் 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரவுண்ட் 4 வந்து இந்த ஆஃப் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் அந்த ஆஃப் நான் சொன்ன மாதிரி 7, 9, 11, 13 கார்னர்ஸில் 4 and 3 இந்த பிளாக்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.